இஸ் மீ தமிழ் கேர்ள் இன் போர்ச்சுகல். நான் உங்கள் சஹானா வேணும். பையன் ஒரு விஷயம் பண்ணா அவனுக்காக தான் இந்த பாஸ்தாவே நான் ரெடி பண்றேன். சின்ன சின்னதா ஏதாவது அச்சீவ் பண்ணாலோ இல்ல டீச்சர்ஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கினாலோ இல்ல எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினாலோ அவன் கேட்குற ஒரே விஷயம், அம்மா ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு தாங்களேன், இல்ல கூட்டு போங்க, அங்க போகணும் இங்க போகணும், இதை வாங்கி தாங்க அதை வாங்கி தாங்கன்னு சொல்லி அவன் கேட்கவே மாட்டான். அவன் கேட்குற ஒரே விஷயம் இந்த பாஸ்தா செஞ்சு தாங்க இல்ல பிரியாணி செஞ்சு தாங்க. அவன் ஒரு பாஸ்தா ரெசிபி என்கிட்ட காமிச்சான். சரி அதையே அவனுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அவனை ஒரு 7.5 இயர்ஸ்ல நாங்க போர்ச்சுகலுக்கு கூட்டிட்டு வந்தோம். இந்தியாவில் இருக்க வரைக்கும் அவன் செம்ம ஜாலியான பையன். எப்போ பார்த்தாலும் மொபைலும் கையுமா இருப்பான். அந்த கண்ட்ரி நேம்ஸ், அதோட கேபிட்டல் இதெல்லாம் படிக்கிறது அவன் வேலையே. கோவிட் டைம்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ் ஃபுல்லாவே ஆன்லைன்ல தான் படிச்சான். இப்போ இந்த பாஸ்தாக்கு வருவோம். செராமிக் லசானியா பேன் மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். அதுல வெங்காயம் எல்லாம் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி போட்டுட்டு ஆலிவ் ஆயில், சில்லி பெப்பர், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன், அது கூடவே கார்லிக் பவுடர், பெரி பெரி பவுடர், பாப்ரிகா பவுடர், ஆரிகானோ, பேசில், அப்புறம் எங்க ஹவுஸ் ஓனர் கொடுத்த ஃப்ரெஷ்ஷான ரோஸ்மேரி, கொஞ்சமா சால்ட், டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிருக்கேன். நான் ஸ்டோர்ல வாங்கினது தான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வேணா ஒரு 4 தக்காளியை பிளெஞ்ச் பண்ணி தோலை உரிச்சிட்டு மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ட்டையும் கையில நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு முழு கார்லிக்கை பாதியா கட் பண்ணிட்டு அந்த பேனுக்கு நடுவுலயே வச்சிருங்க. இது எல்லாத்தையும் 200 டிகிரி ஃபாரன்ஹீட்ல 30 மினிட்ஸ் பேக் பண்ண போறோம். இந்தியாவில் இருக்க வரைக்கும் மொத்தமா ஒரு 5-6 நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டோம். என் மாமியார் வீட்டுக்கோ இல்லை எங்க அம்மா வீட்டுக்கோ இல்லை ஏதாவது ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி பீச்சுக்கு போறது அங்க இங்கன்னு எங்கேயா போயிட்டு தான் இருப்போம். பாஸ்தா கூட வச்சுக்கிறதுக்கு சிக்கன் ஃபில்லட் வாங்கியிருக்கேன். அதை வெறும் 3 இன்கிரீடியன்ட் தான் போட்டு மேரினேட் பண்ண போறேன். பெரிய சாஸ், தெரியாங்கி சாஸ், கரம் மசாலா, அவ்வளவுதான். அதை போட்டு 30 to 40 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிட்டு அப்புறம் ஆலிவ் ஆயில்ல பேன்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். என் பையனை போர்ச்சுகல் கூட்டிட்டு வந்த பிறகு அவன் அப்படியே ரூம்லயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போவான், வருவான், பார்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு போவோம். இருந்தாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை. இங்க சின்ன சின்னதா கிண்டல் பண்றதுனால யாருக்கிட்டையும் அவன் சரியா பழக மாட்டான். அதனாலே கொஞ்ச நாள்ல அவன் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். போர்ச்சுகல்ல அவன் 3rd கிளாஸ்ல இருந்து படிக்கிறான். 3rd and 4th அவனுக்கு சேம் ப்ரொஃபசர் தான் இருந்தாரு. அவரோட ஹெல்ப் மூலியமா தான் அவன் 6 மாசத்துல போர்ச்சுகீஸ் பேச எழுத ஆரம்பிச்சான். இன்னைக்கு எதுக்கா பாஸ்தானா அவன் போர்ச்சுகீஸ் ஓரல் எக்ஸாம்ல 100 out of 100 எடுத்திருக்கான். எப்பவுமே 80 இல்ல 90 தான் அவன் எடுப்பான். இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் 100 out of 100. அதனாலதான் அவன் கேட்ட உடனே செஞ்சு கொடுத்துட்டேன். நோன்னு சொல்ல மனசே வரல. பேக் பண்ண வெங்காயத்தெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பூண்டை தோலை உரிச்சிட்டு அதுலயே ஆட் பண்ணிடுங்க. திக்கான பால் சேர்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியா வரும். ஜஸ்ட் கிளறினாலே போதும். அதுக்குள்ள சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து ஓரமா வச்சுட்டு பேக் பண்ண வெங்காயத்துல சால்ட் மட்டும் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுவும் ரெடி ஆயிடும். ஒரு சாலட் பண்ண போறேன். அந்த சாலட் வந்து வெயிட் லாஸ் சாலட், ஹெல்தி சாலட்னு சொல்லி பார்த்தேன். நான் ஒன்னும் வெயிட் லாஸ்ல எல்லாம் இல்ல, இருந்தாலும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காகவே இன்னைக்கு அந்த சாலட் செய்யறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் கேரட்டை துருவி வச்சுட்டு வெள்ளரிக்காவும் வெங்காயத்தையும் சாப் பண்ணி வச்சுட்டேன். இன்னும் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணு, ஹெல்தியா இரு அப்படின்லாம் சொல்றாங்க. வெயிட் லாஸ் பண்ணாதான் ஹெல்தியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சாப்பிட்றது எல்லாமே ஹெல்தியா தான் இருக்கு. இந்த கேரட், வெள்ளரிக்காய், ஆனியனோட மஸ்டர்ட் பேஸ்ட், பாப்ரிகா பவுடர், பிளாக் பெப்பர், பார்ஸ்லி, சால்ட், எம்எஸ்ஜி. நீங்க வேணா எம்எஸ்ஜி போட வேணாம்னு நினைச்சீங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. நான் ஒரு தடவை பன்னீர்னு நினைச்சிட்டு ஒரு காட்டேஜ் சீஸ் வாங்கி குழம்பு வச்சு சொதப்புச்சு இல்லையா, ஆக்சுவலா இன்னைக்கு தான் கரெக்டா யூஸ் பண்ணிருக்கேன். இந்த சாலட்ல காட்டேஜ் சீஸையும் அதுலயே போட்டுட்டு என்ன வினிகர் இருக்கோ ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பால்சமிக் வினிகர் இருந்தது, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நிஜமாலுமே இன்னைக்கு நைட்டு டின்னர் சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி இந்த சாலட் செமையா இருந்துச்சு. நீங்களும் வீட்ல இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஃபரெண்டான ரெசிபிக்கு என்ன ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. திஸ் இஸ் மீ தமிழ் கேர்ள் இன் போர்ச்சுகல். டாடா, பை.